மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு, இல்லன்னு வச்சுக்க. என் மருமக சொன்ன மாதிரி உன் செவுட்ட பேத்து பல்ல உருத்து உன் கையிலே தந்துரும். ஐயோ ஐயா, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி. அதே மாதிரி எங்க மாமியா வீட்டுக்கு போனாலும் எனக்கு அடி உழுது, இங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு அடி உழுது. இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேம்மா, நான் போறேன். கிளம்புடி கிளம்பு, இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வந்துடாத. எங்க அம்மா எப்பவுமே என்ன செல்ல மகளே செல்ல மகளேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த வீட்டு பக்கமே வந்துடாதேன்னு சொல்லுதா அவளே. அப்படி சொல்ல வச்சவளே நீ தானே? அடி பாவிகளா, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டேனா? அதுலயும் முக்கியமா அந்த மரகதக்கா, இவங்களாலதான் எங்க அம்மாவும் எங்க மைனிகாரியும் சேர்ந்திருப்பாவோ. இல்லன்னா நான் எப்பவும் வரும்போது எங்க அம்மா கிட்ட ஏதாவது ஒண்ணு இலக்கி கொடுத்தாலே உடனே எங்க மைனிகாரி கிட்ட சண்டைக்கெல்லாம் போவாவோ. நான் என்ன பாவம் பண்ணினேன், எனக்கு ஏன் இன்னைக்கு இந்த நிலைமை? ஆமா, இவ்வளவு நாளா பண்ணினது பூரா வேண்டாத்தன வேலை. இப்ப அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுல, அந்தால அழகா சொல்லுதல்ல என்ன பாவம் பண்ணினோன்னு. போவட்டும், இவளுக்கெல்லாம் எங்கன அடிபட்டாலும் புத்தி வராது. எங்கே செல்லும் இந்த பாதை? போயிட்டாளா? போட்டு இனி இந்த பக்கமே வரண்ட. என் வீடு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பரிமளா பாட்டி. அவ மாமியா வீட்லயும் பிரச்சனை பண்ணி பார்த்தா சரியா வரல, இங்க வந்து இப்ப பிரச்சனை பண்ணி பார்த்தா சரியா வரல. பாத்தியாளா? நீங்க வேற ரெண்டு அறைய கொடுத்து ஏசி விட்டேல, இனி கொஞ்சமாவது அவ மேனகா திருந்துவா. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல. என் மவள திருந்தவே மாட்டா, நானே தான சொல்லுதேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்குன்னு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியுமா? இப்படியே விட்டுட்டாலும் உங்க மகள்ல நீங்க தான் அக்கறையா இருக்கணும். போதம்மா, இவ்வளவு நாளா அவ மேல நான் அக்கறையா இருந்தது போதும். என் மருமக கூட சண்டைய போட்டுட்டு வீட்ல நிம்மதி இல்லாம இருந்ததும் போதும். இனிமேலாவது வயசான காலத்துல உள்ள தண்ணியை குடிச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க மரகதா. எக்க விடுங்க, எல்லாம் சரியாகும். எங்க மாமியார் அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாவல்ல, இப்போதைக்கு அதுவே போதும். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. என்னைக்கா இருந்தாலும் இவ திருந்திதானே ஆவணும். அப்பதானே மாமியா வீட்லயும் சேப்பாவோ உங்க வீட்லயும் சேப்பியோ. ஏக்க நீங்க நினைக்க மாதிரி இல்ல, 4 பேர் வேணும், நமக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேணும்னு நினைக்கப்பட்ட ஆள் கிடையாதவா. மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் இவளுக்கு எல்லா வேலையும் பணிவிடையும் செய்யணும்னு நினைப்பா. இங்க வந்தா அப்படியே நானும் எங்க மாமியாரும் சண்டை போட்டுட்டு இருக்கணும். அவ நல்லா சோபால உட்கார்ந்துருப்பா, நான் அவளுக்கு வேலைக்கு படிச்சு கொட்டணும்னு நினைப்பாக்கா. இப்படியாப்பட்ட இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா. அவ திருந்தினாலும் சரி, திருந்தாவளி போனாலும் சரி. ஆனா எனக்கு மட்டும் நல்லா தெரியுது, எங்கடையோ நல்ல பலத்தை அடி வாங்கிட்டு வரதான் போற. வேணும்னா பாரு, புதுசா ஒரு பீரோவும் துணிமணியும் வாங்கி கொடுத்துட்டானே என் மருமகளுக்கு. என்ன வரத்து வந்துட்டா இவ்வளவு நேரமா? மரகதம், என் மகா திருந்திருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? இப்ப அவளை கூப்பிட்டு இந்த பீரோவை தூக்கிட்டு போன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வேண்டாம்னே சொல்ல மாட்டாளா? உடனே வண்டியை பிடிச்சிட்டு வந்து அலேக்கா தூக்கிட்டே போயிருவா பாத்துக்க. அது சரிதான், அவள அப்படியாப்பட்ட ஆளு தானே. இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு அவ பாட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாவோ. இங்க வீட்டுல உள்ள என்ன பொருள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போலாம்னு தானே இருப்பா. உடுங்கக்கா, அவ பேச்ச எடுத்தாலே டென்ஷனா தான் ஆகுது. எங்கே செல்லும் இந்த பாதை? யாரோ யாரோ அறிவாரோ? ஒண்ணுமே புரியல உலகத்துல. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. நல்லவங்களுக்கு எல்லாம் சோதனை வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பாடின பாட்ட மேனு செல்லம் பாடிக்கிட்டு இருக்கா. மேனு செல்லம், மேனுமா? மேனு செல்லம், என்னமாச்சு உனக்கு? இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா? வந்த விஷயம் என்னாச்சு? நான் சொன்ன விஷயத்தை வீட்டுக்குள்ள போய் பாத்தியா இல்லையா? மேனு செல்லம், எனக்கு இப்பதான் புரியுது. அந்த பீரோவை பார்த்து அசந்திருப்ப, பீரோல உள்ள துணிமணியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருப்பிய. அதையெல்லாம் எப்படி வண்டியில போட்டு எடுத்துட்டு போறதுன்னு யோசனையில தானே இப்படி பாட்டு பாடிட்டு உட்கார்ந்திருக்கா. உடன் பிறவா சகோதரி நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? வண்டியை கூட்டிட்டு வரணுமா இல்லனா லாரியை கூட்டிட்டு வரணுமா? சீக்கிரமா சொல்லு. போங்கக்கா, நீங்க வேற. நானே போக்கட இல்லாம இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா லாரியை கூட்டிட்டு வரவா வண்டியை கூட்டிட்டு வரவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மேனு செல்லம், அப்படினா நீ இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன காரணம்னு சொல்லு. என் உடன்
இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப தான் திமிரு. எங்க மைனிகாரி எங்க அம்மாவும் சேர்ந்து என்ன அடிச்சு போட்டாவக்கா. என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு அடிச்சு போட்டாவளா? ஆமாக்கா ஆமா. எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சு மிதிச்சு தவச்சாவோ. பரவாயில்ல நான் உள்ளூர்காரி. ஆனா அடுத்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எல்லாருமா சேர்ந்து அடிச்சாவளா? என்ன உனக்காக கேக்குறதுக்கு நான் இல்லன்னு நினைச்சிட்டாவளோ? மீன் செல்லம் உனக்காக கேக்குறதுக்கு நான் இருக்கேன்டா அக்கா நான் இருக்கேன். நீ அழாத வருத்தப்படாம அமைதியா உட்காரு. ஒரு நிமிஷத்துல இப்ப வாரேன். ஏன்க்கா வயித்த கீட்ட கலக்குதோ? மீன் செல்லம் உனக்கு எப்பவுமே இந்த குறும்புத்தனம் ஜாஸ்தி. ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னு சொன்னது எங்க தெரியுமா? எங்கக்கா? என் உடன்பிறவா சகோதரி மீனகாவை இப்படி அடிச்சு போட்டுட்டாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை நான் போய் கேட்டுட்டு வரேன். ஏக்கா வேண்டாம்க்கா, நான் சொல்லவே கேளுங்க. இங்க பாரு மீனு செல்லம், உனக்காக ஒண்ணுங்க நான் துடிச்சு போயிடும்ல. கொஞ்சம் இருந்துக்க, நான் வீட்டுக்குள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த சின்ன பொண்ணு அவங்க மாமியாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லன்னு சொல்லிக்கிட்டு என் மீனு செல்லத்தை போட்டு இப்படி அடிச்சிருப்பாவோ. பாவம் என் சகோதரி எப்படி உட்கார்ந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. மேனகாக அம்மாவே சொன்னாங்களாமே இனி இந்த வீட்டு பக்கம் வராதன்னு. பாத்துருவோம், அதையும் தான் பாத்துருவோம். ஐயோ இந்த அக்கா வேற சொல்ல சொல்ல கேட்காம போறாவல. இங்க பாரு மருமவளே, என் மவ இனி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் பாரு. ஆமா ஆமா, அவளை இனி வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டியோ. மருமக மேல பாசமா இருந்தாதான் நமக்கு வேலைக்கு சோறு போடுவான்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிய. எவட்டியாவா என் குடும்ப விஷயத்துல தலையிடப்பட்டவா? நாலு முடி வாங்கின அடியெல்லாம் பத்தலையோ? கீதா, அடுத்த வீட்டு விஷயம்லாம் உனக்கு தேவையா? ஓஹோ, அப்படினா நீங்க மட்டும் என்ன இவங்க வீட்டு ஆளா? நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரி தானே? இங்க பாருங்க நாலு முடி, மரியாதையா கிளம்பி போயிருங்க. தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடாதீங்க. எத்திருந்தாத சில்லட்ட சென்மமே, உன் கூட சேர்ந்துதான் என் மவளும் கேடுகட்டு போய் இருக்கா. உன்கிட்டலாம் இனி எங்களுக்கு என்னடி பேச்சு? மர்மோளா மரகதா, மூணு பேரும் நல்ல அளவோல போஸ் கொடுக்காவல்ல. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். என்னமா ஒரு போஸ். அப்புறம் அம்மா எதாடி அம்மா கொண்டு போட்டாவளே. என்னக்கா ஆச்சு? ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே. நியாயத்தை கேட்க போய் எல்லாருமா சேர்ந்து என்ன அநியாயமா அடிச்சு போட்டாவோ. சொன்னோம்லக்கா நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ள போகாதேன்னு. பரவாயில்ல, நான் உள்ளூர்காரி தானே, அடி வாங்கி வாங்கியே எனக்கு மறுத்து போச்சு. ஏக்கா அப்ப அடிச்ச அடி உங்களுக்கு வலிலாம் இல்லையா? வலிக்குது, ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட். மேனு செல்லம், இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம அந்த இடத்துல இருக்க கூடாது. வா போவோம். எங்கக்கா போவே? இனி நான் எங்க போவேன்? என்ன எங்க மாமியார் வீட்டை விட்டு போன்னு சொன்னாவ, ஆனா நான் அவங்களுக்கு பதிலடியா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, இதுவும் உங்க மாமியார் வீடுதான்னு சொல்லிட்டு தான்க்கா வந்தேன். என்ன சொன்னா மேனு செல்லம்? உங்க மாமியார் வீட்டை இது உங்க வீடு இல்ல உங்க மாமியார் வீடுன்னு சொன்னியா? ஆமாக்கா, அது எங்க மாமியார் வீடு இல்ல, எங்க மாமியாரோட மாமியார் வீடு. இனி கவலைப்படாத சகோதரி, உனக்காக இனி நான் இருக்கேன். வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா மேனு செல்லம், நாம போவோம். சரிக்கா, எங்கக்கா கூட்டிட்டு போறியே என்ன? வான்னு சொல்லுதம்ல. ஏய் அம்மா, உள்ளூர்காரினாலும் ஒரே அடியில மூணு பேர் என்ன நிமித்த எடுத்துட்டாவளா? எம்மா எம்மம்மா. என்னக்கா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே? ஆமா, உனக்கு தான் போக்கடை இல்லன்னு சொன்னேன். எனக்குமா போக்கடை இல்ல? நீ தனியா கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது மேனகா, அதனால தான் எங்க வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு வந்தேன். அடி வாங்கி இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல கொஞ்சம் சடவா இருக்கு பத்துக்க. வா, அந்த படப்பனையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறமா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். சரிக்கா. அப்பா, எல்லார்கிட்டயும் அடி வாங்கி வாங்கி மறந்து போனாலும் இந்த சின்ன பொண்ணுகிட்டயும் மரகதக்கா கிட்டயும் அடி வாங்கினா மட்டும் தனியாவே ஒரு வலி எடுக்கு. அம்மா. ஏக்கா, இது உங்க வீடா இல்லனா உங்க மாமியார் வீடாக்கா? மேனு, இது என் வீடுதான். தைரியமா உட்காரு, உன்னை யாரும் வெளிய போன்னு சொல்லவே மாட்டாவோ. சரிக்கா. இந்த பியாதில போற எங்கடா போனாலும் என்னமோ ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போன மாதிரிதான். காலையில 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிடுவா, ராத்திரி 7 மணி போல வீட்டுக்கு வருவா. எங்கடா எந்த தெருவுல யார் வீட்டுல அடி வாங்கிட்டு கிடக்காளோ. இவளுக்கெல்லாம் வீடு கொடுத்தனோட ஒண்ணும்
வீட்டுக்குள்ள கூட நம்ம போகல, படுப்பனையில தான் உட்கார்ந்து இருந்தோம். ஆனா உங்க மாமியார் வீடு கழுவுன தண்ணியத்தையே தலையில ஊத்திட்டாவளாக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்து இருந்தேன்னா சாணிய கரைச்சு தலையில ஊத்துறேன்டி அப்படின்னு உங்க மாமியார் சொன்னாவோ. என்ன செய்ய மேனு, உலகமே மாறி போய் கிடக்கு. எங்க மாமியார் மட்டும் இதுல என்ன விதி விலக்கா? என்னக்கா சொல்லுதிய? ஆமா மேனு, ஆமா. எங்க மாமியார் எவ்வளவு இன்னசென்ட் உமனா இருந்தாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை கூட எங்க மாமியார் என்ன எதுத்தே பேச மாட்டாவோ தெரியுமா? நான் வீட்ல காலையில 8 மணிக்கு கிளம்புனேன்னு வச்சுக்க, யார் வீட்லயாவது போய் காலையில சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் காப்பி குடிக்கிற எங்க வீட்டுக்கு வருவேன். நீ வீட்டு வேலை செய்யல, சோறு பொங்கல, அப்படி இப்படி எங்க மாமியார் என்ன ஒரு குறையுமே சொல்ல மாட்டாவோ. அப்படி ஒரு குறை சொல்லாத மாமியாரத்தான் எனக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த குந்தாணி மரகதம், உன் மைனிகாரி, அந்த குள்ள கத்திரிக்கா கமலா எல்லார் கூடயும் சேர்ந்து எங்க மாமியாருக்கும் தைரியம் வந்துட்டு வந்துங்க. இப்ப என்ன காணி ஏது பேசுதாவோ தெரியுமா? அவ 3 பேர் அன்னைக்கு என்ன தெருல போட்டு அடிச்சாவல்ல, அத பார்த்ததுல இருந்தா எங்க மாமியாருக்கு அப்படியே ஒரு புது தைரியம் வந்திருக்கு. அந்த தைரியம் கடைசி இன்னைக்கு வீடு கழுவுன தண்ணி என் தலையில ஊத்துற அளவுக்கு வந்தாச்சு. என்னக்கா செய்ய, இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுல்ல. ஆமா, அதனாலதான் இப்படி மரத்து முட்டுல 2 பேரும் கண்ணி வீங்கி போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனா அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. நம்ம வீராதி வீரி சூராதி சூரியாக்கும். என்னக்கா சொல்லுதிய? வீராதி வீரி சூராதி சூரியா? ஆமா மேனு, இப்படி நம்ம 2 பேரும் அடிய வாங்கி கண்ணு வீங்கி போய் கிடக்கும் பாத்தியா? வீரனுக்கு இதெல்லாம் சகஜம்ல. அதான் நம்ம 2 பேரையும் வீராதி வீரின்னு சொன்னேன். இப்படி அடிபட்டு கண்ணு வீங்கி போய் கிடக்கமேனு ஒரு நாள் கூட நம்ம கவலையே படக்கூடாது. இப்படி கைய வச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி மேனிச்சலாம்? இப்ப நம்ம 2 பேரும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கோமா? அட ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நாம 2 பேரும் நல்ல பளிச்சுன்னு தான் இருக்கோம். நாம 2 பேரும் இல்ல, உன்னை விட நான் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கேன். ஆமாக்கா, இந்த மதில் செவர்ல முகத்துல வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கியே. என்னதான் இருந்தாலும் பொறாம பிடிச்சவா. நான் கொஞ்சம் அவளோட அழகா இருந்தா அவளுக்கு பொறுக்காத? ஆமா, அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இப்படியே எவ்வளவு நேரமா தாங்க நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்க? என்ன மேனு சொல்லுத? அளவோல காத்தடிக்கி மரத்தடி மூட்ல உட்கார்ந்து அப்படியே தன்னால தூக்கம் வர மாதிரிலாம் இருக்கு. ஏற்கனவே அடி எல்லாம் வாங்கினதுல கொஞ்சம் சடவா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணாசன தூங்குவோம். எக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? எவ்வளவு நேரமா தான் இப்படியே உட்கார்ந்து இருக்க? பின்ன வேற என்னது செய்ய? நான் என்னமெல்லாம் நினைச்சிட்டுங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. மேனு, நாம நினைச்சதெல்லாம் நடக்கவா செஞ்சிருக்கு. ஏக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிரலாம் தான். ஆனா என்ன மேனு ஆனான்னு இழுக்க? நீ எதுக்குமே கவலைப்படாத. அதான் உடன்பிறவா சகோதரி நான் இருக்கம்ல. நீங்க இருப்பியக்கா, எல்லார்கிட்டயும் நிறைய நேரம் அடியெல்லாம் வாங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருப்பிய. ஆனா நான் எவ்வளவு நேரமா தான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். கிறுக்கு பிடிச்சவா, நான் என்னமோ எல்லார்கிட்டயும் அடி வாங்குறதுனே பிறந்தவ மாதிரில பேசிட்டு இருக்கா. எப்பா, ஒவ்வொரு அடியும் எப்படி இடி கணக்கு விழும் தெரியுமா? இவ அவங்க அம்மா கிட்டயும் மைனிகாரிகிட்டயும் அடியை வாங்கிக்கிட்டு என்னமோ சாதனை புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே. நான் இந்த தெருல உள்ள எல்லார்கிட்டயும் ஒரு வாரத்துல 4-5 நாளா அடியை வாங்கிட்டு இருக்கேன். அப்ப நான் எவ்வளவு பெருசா பேசணும்? வந்துட்டா அப்படியே. என்னமோ சரி நம்மள அக்கான்னு சொல்லிட்டாலே, அந்த ஒரு பாசத்துக்காக இவளை நம்ம கட்டி காப்பாத்துவோம்னு பார்த்தா ரொம்ப தான் அப்படியே பேசிட்டு இருக்கா. என்னக்கா, அந்த பக்கமா திரும்பி என்னத்தையோ யோசிச்சுட்டே இருக்கியே? அதே ஒண்ணுல மேனகா, என் தங்கச்சியான உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமேனு தான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டுக்க. என்னத்தான் நல்லது பண்ண போறியே? எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியல, எங்க மாமியார் வீட்டுக்கும் போக முடியல. இந்த பாலா போன மனுஷன் வாடகைக்கு இருந்த வீட்டையும்ல காலி பண்ணிட்டு வந்துட்டான். இனி எங்க போவ? போக்கடை இல்லாத மாதிரில இப்படி மரத்து முட்டல உட்கார்ந்துருக்கோம் இல்ல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லு. ஏன்னா சாயங்காலம் போல நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, எங்க மாமியார் அப்படி எல்லாத்தையுமே மறந்துடுவாவ. என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்மளால எந்த வீட்டுக்குமே போக முடியலையேன்னு ரொம்ப கவலைப்படாத மேனு. நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சிருக்கேன். என்னக்கா சொல்லுவிய? சின்ன ஐடியாவா? ஆமா, இங்க வா, உன் காதை கொண்டா, உனக்கு ஒரு ஐடியாவை சொல்லுவேன். அம்புட்டே. என்ன மேனு, இந்த அக்கா உனக்கு ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுத்திருக்கேன். அக்காவோட ஐடியாவை கேட்டு நல்ல கலகலான சிரிச்ச முகத்தோட இருப்பான்னு பார்த்தா இப்படி உம்மான்னு உட்கார்ந்திருக்க. அதுக்குள்ளக்கா, நீங்க இவ்வளவு நாளா நிறைய ஐடியா எல்லாம் கொடுத்திருக்கிய. அந்த ஐடியாவெல்லாம் செயல்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போதே நான் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கோம்லக்கா. அதான் இப்ப நீங்க சொன்ன ஐடியாவை கேட்டும் கொஞ்சம் லேசா பயமா இருக்கு பாத்துடுங்க. சரியான கிறுக்கி, நான் நல்ல ஐடியாவை தான் சொல்லி கொடுப்பேன். இவன் அதுல போய் ஏதாவது சண்டைய போட்டு அடிய வாங்கினா அதுக்கு நானா பொறுப்பு? மேலுமா, நீ அப்படியெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிடாத. இந்த அக்கா சொன்ன ஐடியாவை
எப்படியாவது நல்லபடியா சக்சஸ் பண்ணணும்னு மனசு நிறைவா வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏக்கா அப்படியே சொல்லுதியா? ஆமா, நான் உள்ளூர்காரி, நாங்க உட்கார்ந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தவா, இப்படி மரத்து மூட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா பாக்கப்பட்ட 4 பேர் 4 விதமா எல்லாம் பேசுவாவோ. உனக்குள்ள இருக்கப்பட்ட சோகத்தை மனசுக்குள்ள மறைச்சி நான் சொன்ன ஐடியாவை செயல்படுத்து. எல்லாம் வெற்றி, வெற்றி நிச்சயம். சென்று வா மகளே, வென்று வா. ஏக்கா நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி வென்றுவான்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு மேனு, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் உன்னை கை விட்டாலும் உன் உடம்பரவா சகோதரி நான் உன்னை கை விடவே மாட்டேன். உன் சுக துக்கத்துல நான் தான் பங்கெடுப்பேன். சரிக்கா. என்ன வேணும் சரிக்கான்னு சொல்லிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கா? எந்திரிச்சு போ. ஒரு தென்றல் புயலாகி வருதே. என்னக்கா இப்படி பாட்டு பாடுதிய? ஆமா மேனு, இந்த மாதிரி பாட்டு படிச்சாதான் அப்படியே மனசுக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரும். சரிக்கா. நீ முன்னாலே போனான பின்னாலே வாரே. அப்பாடா, போராளி போராளி போராளே. மேனு டார்லிங், நீ வீட்டுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு சாப்பாடு கஷ்டமே இருக்காது. ஏன் தங்கச்சி என்ன நல்லா பாத்துக்கிடுவா. என்ன போகப்பட்டவ பாதியிலே நிக்க. ஐயோ, காரியத்துக்கு எடுத்து போடுவ போலுக்கு. நான் வாரேன். மீனு, என்னாச்சு உனக்கு? போற வழியை விட்டு திரும்பி வார. ஏக்கா, எங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தவ உங்களுக்கு தெரியும்லக்கா. எந்த நேரமும் என்ன செல்லமவளே செல்லமவளேன்னு கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்கலக்கா. எல்லாத்துக்கும் காரணம் எங்க மைனிக்காரி. எங்க மைனிக்காரி ஏதோ எங்க அம்மாவுக்கு வசிய மருந்து வச்சிருக்காவோ. அதனாலதான் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என் மருமகளே என் மருமகளேன்னு பெருமையா பேசிட்டு இருக்காவோ. எங்க மைனிக்காரி எங்க அம்மாவுக்கு ஏதோ மருந்து போட்டிருக்காவக்கா. அதனாலதானே எங்க அம்மா இவ்வளவு பாசமா இருக்காவோ மருமக மேல. அட, இத நினைச்சா இப்படி திரும்பி வந்துட்டு இருக்க? எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குல்லக்கா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மேனு. உங்க அம்மாவுக்கு ஒரு 2-3 பேதி மாத்திரையை கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியா போயிரும். என்னக்கா சொல்லுதிய? பேதி மாத்திரை எங்க அம்மாவுக்கு கொடுக்கணுமா? ஆமா, உங்க மைனிக்காரி தான் உங்க அம்மாவுக்கு ஏதோ மருந்து கொடுத்துட்டாவோன்னு சொல்லுதல்ல. 2 பேதி மாத்திரை கொடுத்தோம்னு வச்சுக்க, அந்த மருந்து எல்லாம் வயித்துக்குள்ள கிடந்து அடிச்சு கலக்கிட்டு வெளியே வந்துரும். அப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அப்படியாக்கா? அப்ப எல்லாம் சரியாயிருமா? ஆமா, அதெல்லாம் சரியாயிருமேனு. அதுக்கப்புறம் உங்க அம்மா பழையபடி என் செல்ல மகளே என் செல்ல மகளேன்னு உன்னை பாசமா கூப்பிடுவோம் பாரு. சரிக்கா. சரி மேனு, அதுக்கு தானே இப்ப நீ வீட்டுக்கு போற. கிளம்பு முதல்ல. சரிக்கா. அப்பாடா, கீதாக்கா சரியான ஐடியா மண்ணியாதான் இருக்காவோ. அப்பாடா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. ஏங்க என்னக்கா எந்திரிச்சிட்டியா? உட்காருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட வேண்டாம் சின்ன பொண்ணு, எங்க வீட்லயே நான் 1 லிட்டர் பால் காலையிலேயே சேர்த்து வாங்கிட்டேன் பத்துக்க. நான் போய் காப்பியை போட்டு குடிச்சுக்கிடுதேன். அட என்ன மரகதா, எங்க வீட்ல இருந்து காப்பியை குடிச்சிட்டு போ. வரப்பட்ட போப்பட்ட எல்லார்கிட்டயும் காப்பியை குடிச்சிட்டு போ காப்பியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுமா. ஆனா பெத்த மவள வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டேங்க நீ எல்லாம். சின்ன பொண்ணு, எனக்கு காப்பி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்னக்கா? அட சொல்லத கேளு, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இவன் என்னத்துக்கு திரும்பி வந்தா? என்னடி வாங்கின அறையெல்லாம் உனக்கு பத்தலையா? திரும்பி வந்திருக்கா? இங்க பாருமா, நான் உன்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் வரல. என் உரிமையை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். என்னது, உரிமையை வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கியா? ஆமா. இங்க பாருடி, நான் ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். பேசாம போயிருவதுக்க. ஏம்மா, நீ கோவத்துல இருந்துக்க, இல்லைன்னா சந்தோஷமா இருந்துக்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு ஆடி மாசம் சீர் தருவேல்ல, அதையெல்லாம் முதல்ல தா, நாங்க இருந்து கிளம்புதேன். ஆஹா, சம்மந்திகாரி சரியான ஆளா இருக்காளா? சீரல்ல கேக்கா, அதுவும் ஆடி மாச சீரு. பாத்தியாலக்கா, இந்த கொழுப்படுத்தவா சரியான சீரு கட்டவா. இவளுக்கு ஆடி மாச சீரு வேணுமாம்ல, ஆடி மாச சீரு. ஏ சின்னாட்டா, இருக்கற எல்லாத்தையும் வீட்ல இருந்து தொடச்சி எடுத்துட்டு போயாச்சு. இனி உனக்கு ஆடி மாச சீரு ஒண்ணுதான் உனக்கு கேடா. இங்க பாருமா, தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு முதல்ல ஆடி மாச சீருதா, அப்பதான் நான் அங்க இருந்தே கிளம்புவேன். என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க? பல்ல பேத்து எடுத்துறோம் பாத்துக்க. இங்க பாருமா, இந்த பேச்சுக்கெல்லாம் பயப்படப்பட்ட ஆள் நான் இல்ல. என்னடி பேசிட்டே இருக்கும்போது இப்படி கீழே உட்கார்ந்துட்ட? ஆமா, அத நான் உன்கிட்ட சொன்னம்ல, எனக்கு ஆடி மாச சீரு தந்தாதான் நான் அங்க இருந்து கிளம்புவேன்னு. போராடுவேன் போராடுவேன், ஆடி மாச சீரு கிடைக்கும் வரை போராடுவேன். என்னக்கா இவ கையில போர்டோட வந்திருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்ல சத்தம் போட்டுறடா. கீதி, பாத்தியால உங்க மகள? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்னடி உனக்கு இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்க? இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டுறடா. இங்க பாருமா, திரும்ப திரும்பலாம் என்னால சொல்லிட்டு நடக்க முடியாது. போராடு
எனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன மரகதம் சொல்லுத? என்னக்கா சொல்லுதியா? என்னக்கா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு? ஆமா சின்ன பண்ணி, உன் சம்மந்திகாரி இவ்வளவு தைரியமா வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த 4 முடியாதான் இருக்கும். அவதான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க அம்மா கிட்ட எல்லா சீரையும் கேளுன்னு சொல்லி அனுப்பியிருப்பா. அவ கொடுத்த தைரியத்துலதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா. ஆமா மரகதம், நானும் அப்பவே நினைச்சேன் என் மவளை தூண்டி விடவே அந்த 4 முடிதான். ஏதே சும்மா இப்படி 4 முடிக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அவளை போட்டு அடிச்சு மிதிச்சு துவைக்கிறதெல்லாம் சரியா வராது. என்ன மருமலை இப்படி சொல்லுதா? என் மவளை இப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த 4 முடி இடுங்கனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா பரிமளா பாட்டி, சின்ன பொண்ணு சொல்லதும் சரிதான். சும்மா கோவப்பட்டு அந்த 4 முடியை போட்டு அடிச்சு வெளுக்கிறதுலாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு அடி வாங்கினாலும் அவ தாங்கப்பட்ட ஆளு. அப்படியே தூசி தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஆமாதே சொல்லுது கேளுங்க. இப்போ சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காண்டா. மேனகாவ முதல்ல பாசமா வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி எடுத்து அந்த 4 முடியை பத்தி கொஞ்சம் புரிய வைப்போம் அவளுக்கு. ஆமா, இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி எடுத்து பேசாம மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருங்க. ஆமாதே இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி புத்திமதி எல்லாம் சொல்லி எடுத்து மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவோம். ஆடி மாசம் சீருன்னு எப்பவும் நம்ம வருஷம் கொடுக்க வேண்டியதானே. அதை நம்ம ஆடி மாசத்துல அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம். அப்பதான் மேனகாவுக்கும் அவ மாமியார் வீட்டுல மரியாதை இருக்கும். அது புரியாம இவ கண்டவா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி வாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இது நமக்கு எல்லாத்தையும் அசிங்கம். ஆமா மருமோளே, நீ சொல்லதும் சரிதான். அடுத்த வீட்டு பிள்ளைய அடிச்சு துவைச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டு பிள்ளைய அடக்கி வைப்போம், அதான் சரியாகும். சரிதே, அப்ப சொல்லபடி செய்யுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள அவளை பாசமா கூப்பிடுங்க. ஆமா, முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுக்கிடலாம். சரி மரகதம். எம்மாடி செல்லம் அவளே. என்னம்மா செல்லம் அவளே? மக்கா எந்திரி மக்கா, வீட்டுக்குள்ள வா மக்கா. இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏம்மா என்னம்மா திடீர்னு அப்படியே பாசம் பொங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன மக்கா இப்படி பேசுத? இருந்தாலும் என் மவ நீதானே, உன் மேல சின்ன சின்ன கோவம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு ஒரேடி என் மவளை வெறுத்துற முடியுமா? இப்படி நீ வாசல்ல உட்கார்ந்துருக்கத பார்த்தாலே எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா மக்கா? வா வீட்டுக்குள்ள போவோம், இது உன் வீடு. இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போராடுவேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது உனக்கு என்ன அவசியம்? இல்ல பாசமான அண்ணன் இருக்கான், அண்ணன் உனக்கு எல்லா சீரும் செய்வாமக்கா. ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிதாமக்கா வச்சிருக்கான். அவனுக்கு இந்த மாசம் ஏதோ போனஸ் கிடைக்குமா, எல்லா ரூபாயிலையும் என் தங்கச்சிக்கு தான் ஆடி மாசம் சீரு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிருக்காமக்கா. அம்மா என்னமா சொல்லுத? நீ சொன்னதை என்னால நம்பவே முடியலையே. நம்பு மக்கா, அம்மையை நம்பு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. முதல்ல எந்திரி, இப்படி குத்த வச்சு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காத. சரிம்மா. எம்மா இந்த போராடுவேங்கிற போர்ட கீதாக்கா தான் என்கிட்ட தந்தாவோ, நான் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு வரேன்னா. பாத்தியா சின்ன பொண்ணு, நான் சொன்னது சரியா தானே போச்சு. எல்லாம் இந்த கீதா வேலைதான். இந்த 4 முடியெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தாதுக்கா. அவ என்னைக்கு திருந்தினா? அவ திருந்தினா இந்த உலகமே சரியாயிருமே. அவகிட்ட எதுக்கு மக்கா மெனக்கிட்டு கொண்டு போய் கையில கொண்டு கொடுக்கணும்? சும்மா அப்படியே கீழே போடு. அவ எப்படி இந்த பக்கம் தான் சுத்தி வருவா. வரும்போது அவளே பொறுக்கிக்கிட்டு போயிருவா. இப்பதான் என் மவ என் பேச்சு கேக்கா. வாமக்கா வீட்டுக்குள்ள போவோம். சரிம்மா. மருமகள சக்சஸ். என் மவ எப்படி எந்திரிச்சு வந்துட்டா பாரு. ஏதே நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத உங்க மகா பாத்திர வர்றா. நீங்க பேசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. சரி மருமகள. ஏன் மக்கா நின்னுகிட்டே இருக்கா? வா வீட்டுக்குள்ள போவோம். சரிம்மா. நான் முன்னாடி போனா நீ பின்னாடியே வா. ஏம்மா நீயும் சூப்பரா பாட்டு பாடுதம்மா. என்னத்த செய்ய, இன்னைக்கு ஏன் நிலைமை அப்படிலாம் இருக்கு? போராடுவேன் எவ்வளவு திமிருக்கா இவளுக்கு. பாரு சின்ன பொண்ணு, இவளுக்கெல்லாம் திமிருத்தனம் ஒரு நாளும் போவாது. நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இவகிட்ட எல்லாம் நடந்துக்கிடணும். சரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். முதல்ல உன் சம்மந்தியாரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விட வழியை பாருங்க. சரிக்கா. இந்த சில்லாட்டா 4 முடி எப்படியும் வீட்டு பக்கம் வருவா. இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நோட்டம் விடுறதுக்கு. அவன் இன்னைக்கு வரட்டும், கை கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு போடுதேன்.